தெரியுமா? சரி சரி இப்போ ஒன்று பண்ணு. உட்கார் நேரா கிளம்பி அங்கே போ. உனக்காக அங்கே துலுகான வெளியில் நிற்பான். தெரிதா? ஏய் அவன்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேண்ணே. துலுகானத்தை நீ கண்டினா அவன் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பான். புரியுதா? பொணக்கிணங்குள்ள போய் அனாதை போன செக்ஷன்ல இருந்து 2 ஆம்பளை போனத்தை எவனுக்கும் தெரியாம எடுத்துன்னு வந்துரு. மிச்சத்தெல்லாம் துலுகானம் பார்த்துப்பான். இப்ப 2000 ரூபாய் வாங்கிக்கோ. காரியம் முடிஞ்சோடனே 10,000 ரூபாய் அவன் கொடுப்பான். டேய் குர்ற. என்ன தலைவா உண்மையிலேவா பணத்தை திருட சொல்ற? பணம் என்னத்துக்கு? அச்சே நாமளே சாதாரண பொறுக்கீங்க. ஏய் டாக்டர் ராமகிருஷ்ணன் சொன்ன வேலை இது. கேள்வி கேட்காம செய். சச்சா அதுல தலைவா அப்பப்போ வந்து சின்ன சின்ன வேலையா கொடுக்குறிய. நல்லா கை கால் எடுக்கிற மாதிரி பெரிய வேலை கொடுத்தா நானும் டெவலப் ஆயிப்பேன்ல. என்னை விட இந்த டிவிஷன்ல யாரு சரின்னு சொல்லு பார்க்கலாம். பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா நானும் 2-3 வருஷம் ஜெயில கூட போய் உட்காந்துட்டு வருவேன்ல. வந்தா சொல்ற இதை முடி முதல்ல. நீ எப்போ வந்தாலும் ஏரியால தான் இருப்பேன். இல்ல நம்ம செட்டியார் கடை வாசல்ல பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்து கிடப்பேன். 24 hours சர்வீஸ். சொல்றியா? யோ ஐயா ஒரு 300 ரூபாய் கொடு. குடியா 1 ஹவர்ல அறுத்து கொடுத்துருவானுங்க. இருந்து வாங்கிட்டு போயிடு. நான் துலுகணும் வாய் உனக்காக தான் வெயிட்டிங்க. போலாமா? நான் பாடி இங்கே கிடக்குது. அடங்கல அப்படியே கிடக்கா. நடிகை விஜய் இங்க தான் கிடந்தது. சில்க் அங்க தான் போட்டு வச்சினா. சிம்ரன் தங்கச்சி இல்ல மாடல அது இங்க தான் போட்டு வச்சினா. அதான் அங்க. ஐயோ ஏய் பத்ரம் ரொம்ப ரிஸ்கான வேலை. பாடியை மட்டும் நீ வெளியே கொண்டு வந்துரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி. அதோ இல்ல அதான் மாச்சு. மூணு பேர் சேர்ந்து வெட்டிருக்காங்க. டேய் மூக்க பத்ததுடா. மாட்டிக்க போறோம். எப்பரா பண்ணிட்டாங்க? டேய் நாமெல்லாம் என்ன ஆட்டம் ஆடுறோம். செத்ததுக்கு அப்புறம் பத்திய நிலைமைய. அதுக்கு தான் நான் எப்பயுமே சொல்றது சாவறதுக்கு முன்னாடி எல்லா ஆட்டமும் ஆடிடுன்னு. நீ அடங்க மாட்ட. டேய் துலுக்கான சொன்ன அனாதை பொண்ணுங்க இருக்கிற இடம் வா. டேய் நான் இங்கே இருக்கிறேன்டா. நீ உள்ள போய் எனக்கு பயமா இருக்குது. டேய் உயிரோட இருக்கணும் தானே டேஞ்சரானவனுங்க. அவனுங்களுக்கு என்ன வேணா பயப்படலாம். செத்தவங்க சாமி மாதிரி. என்னவோ நீ சொல்லலாம் கரெக்டு தாப்பா. டேய் நம்ம திருநாவுக்கரசரா? இவன் செத்த யாருக்குமே தெரியல பத்தியா? கடைசியா 2 இட்லி கேட்டான் என்கிட்ட. துட்டு வேற இல்லடா அந்த நேரம். கால் ஆடுது.
ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் வா வா. என் உயிரை காப்பாத்திட்டேன். இதா உனக்கு எதை கொடுக்கணும்னு கூட தெரியல. இல்ல வேணாம் வெச்சுக்கோ. வேணாம் டாக்டர். இல்ல பரவாயில்ல வெச்சுக்கோ. ஐயா வேணாம் டாக்டர். வெச்சுக்கோ. ஐயோ வேணாம் டாக்டர். இதை நான் போட்டேன்னா நம்ம போலீஸ்காரங்க இதுவும் திருட்டு பொருள்னு சொல்லி நம்மள குமுறுன்னு குமிரிடுவானுங்க. இதே வேல்யூக்கு நீங்க வந்து துட்டா கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல விடுங்க. நீ தப்பு பண்ணிட்டே. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்ட. ஆளை காலி பண்ணிருந்தேன்னு வெச்சுக்கோ. நீ எவ்வளவு கேட்டாலும் லட்சமா பணத்தை அள்ளி கொடுத்திருப்ப. என்ன டாக்டர் சொல்றீங்க? அதுக்கு நீ அவனை காலி பண்ணிருக்கணும். அதான் காக்கா கோட்டை. நேத்து நான் மட்டும் இல்லைன்னா டாக்டருக்கு சங்கு தான். டாக்டருக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கும் போல இருக்குதுடா. தாண்டா சரியான இடம். நாளைக்கு காலைல கரெக்டா 11 மணிக்கு நெல்லை மணியை 5வது கோர்ட்ல ஆஜர் பண்ணுவாங்க. அங்க கடத்துறோம். நேரம் இங்கதான். புறாடா மிஸ் பண்ணிட்டேன். ஏய் இங்க கட்டி போட்டாதான் என்ன நடந்தாலும் நம்ம கீழே இருந்து வாட்ச் பண்ண முடியும். அவன் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. நம்ம லுக்லயே இருப்பான்ல அவன். அப்பவே ஆளை காலி பண்ணியிருந்தேனாக்க நமக்கு இவ்வளவு கஷ்டமே கிடையாது. டாக்டர் டைம் ஃபுல் அமௌண்ட்டை கறந்துக்கலாம்ல. அங்கதான் தப்பு பண்ற. ஆளை காலி பண்ணியிருந்தா டாக்டர் நம்மளுக்கு 5 10 கொடுத்து ஆளை அமுக்கி இருப்பான். இப்ப கூட கோர்ட்ல இருந்து அலேகா தூக்கிட்டு வந்துட்டு உயிரோட வச்சு பேரம் பேசலாம். அப்பதானே ரேட் ஏத்த முடியும். நடந்ததெல்லாம் நல்லதுக்குதான். ஆமா வண்டி யாருக்கு சொல்லிருக்க? நம்ம காதர் தான் மாருதி வேன் எடுத்துட்டு வர்றான். அவனுக்கு என்ன நம்பிக்கையான பையன். நமக்கு அவனை விட்டா வேற யார் இருக்கிறா? டேய் பிளான்லாம் ஓகே இல்ல? ஓகே ஓகே. எப்படியும் கோர்ட்டுக்கு 2 போலீஸ்காரங்க தான் வருவானுங்க. 2 போலீஸ்ல ஒருத்தன் நம்ம செல்வம். அவன் ஒரு லொக்க. அவனை டீ சாப்பிட கூட்டிட்டு போயிடு. இன்னொருத்தன் நான் பாத்துக்கிறேன். டேய் பத்ரம், இந்த ஒரே பிளான் தான். இது சரியா முடிச்சனா செம்ம துட்டு. ரெடியாரு. நெல்லிமணியோட வந்துடும். காதர் ரெடியா இருக்கிறான். ஏய் கோர்ட்டுக்கு 2 கேட்டு தான். அவனை 2வது கேட் வழியா தான் தூக்கிட்டு போறான். சரியா? என்னடா இன்னைக்கு பார்த்து இவ்வளவு போலீஸ் இருக்குது? முடியாது போல இருக்குது. அகேஷ் டேஞ்சர் ஆனாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னு தெரியலையே. ஒருவேளை சங்கராச்சாரியார் கேஸ் வாய்தாவா இன்னைக்கு? யோ அகேஷ் இறக்கியா? யோ எதுக்கே மூஞ்சி முற? ஜனங்க பாருங்க. உங்களை தீவிரவாதின்னு சொல்றாங்களே. டாக்டர்ங்களே கொலை பண்றீங்களே எதனால? ப்ளீஸ் உங்களுக்கே கேளுங்க. உங்களுக்கும் டாக்டர் ராமகிருஷ்ணனுக்கு பர்சனலா கேள்வி எல்லாம் திரும்பி ஏதாவது வரும்போது கேட்டுக்கங்க. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. யோ தள்ளியா? தள்ளியா? யோ மறைக்கறியா? என்ன அஷ்டம் இல்ல. என்னால வெளில வர முடியாது. நீ உள்ள வருவல்ல பாத்துக்க. சீக்கிரம்டா. என்னடா பாக்குற? நல்ல பல்ப கலட்டு. ஃபீஸ் போனதை மாட்டு. சிட்டில கிரைம் அதிகமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் திருட்டு. நம்ம போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் சார் திருட்டு பயமே கிடையாது. ஒரு திருடன் உள்ள வர முடியாதுல்ல. கரெக்டா நல்ல பல்பெல்லாம் கழட்டிட்டு ஃபீஸ் போன தானே மாட்டிருக்கிற? எல்லாம் மாத்தியாச்சு. அப்புறம் நல்ல பல்பெல்லாம் எடுத்து தனியா வை. அப்புறம் வண்டியை தள்ளு. அடுத்த மிலிட்டரி குவார்டர்ஸ் அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இல்லடா. போலீஸ் கொஞ்சம் வீக் தான். எவ்வளோ நாளா சொல்லிட்டு இருந்தேன் இந்த வேலையை முடியலாண்டா. 5000 10,000 தேருன்னு. இதை விட்டுட்டு பெரிய பெரிய பிளான்லாம் போட்டுட்டு இருந்தேன். கடைசியா பாத்தியா கோர்ட்ல. இனிமே அவனை நெருங்க முடியாது. செத்தாண்டா அந்த டாக்டர். ஏய் வாயை மட்டும் தள்ளுற வண்டிய. நேத்து மட்டும் என் பிளான் பண்ணி நெல்லை மணியை தூக்கி இருந்தோம்னா இந்த மாதிரி வண்டியா தள்ளிட்டு இருந்திருப்ப. டேய் என்னடா 6000 ரூபாய் தான் இருக்குது. அவன் கலெக்டருக்கு முன்னாடி 250 ரூபா தாரன்னா கொடுக்கும்போது 150 தான் கொடுத்தான். என்ன பண்றது? அது இருக்கட்டும். அந்த பம்பாய் பொண்ணு செயின் மேட்டர் என்னடாச்சு? பல்புக்கு அப்புறம் பம்பாய் பொண்ணு செயின் தான். அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் சேஞ்சு. நல்ல மாதிரி நடந்து அந்த பொண்ணை மெயின்டைன் பண்ண போறேன். கல 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 கலை காதல் மட்டும்
உட்கார். ஐயோ, முடி வெட்டுற கடை மாதிரி இருக்கு. பிரியாணி சாப்பிடுறியா? சிக்கனா மட்டனா? எது இருந்தாலும் ஓகே. இவனை ஏண்டி நம்ம ரூம்க்குள்ள சேர்த்த? இவனே ஒரு கேடி. பாத்துடி, பித்தளை நகைகள் கூட சுட்டுடுவான். அச்சி, கவனரு. ஏண்டி வளவலான்னு பேசிட்டு இருக்க? எங்க கலெக்ஷன்? இன்னைக்கு கலெக்ஷன் ரொம்ப கம்மி தான். மொத்தம் 15,000 ரூபாய்ல ரூம் பாய், ஆர்கெஸ்ட்ரா, ஏன் ஷேர் போக இந்த உனக்கு 4,500 ரூபாய்.